வணக்கம். நான் உங்கள் விஜய் நித்யா. ஓகே, நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாகலாபுரத்தில் இருக்கிற மதுமதி ஹெர்பல் யோகா ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்கோம். நம்மளோட டாக்டர் வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிக்கலாம். டாக்டர் சி ராமசாமி, வெல்கம் சார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களை ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கணும். மூலிகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த மூலிகையை வச்சு நம்மளுடைய நோயாளிகளுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பற்றின விஷயம் எல்லாம் நம்ம பேசலாம் சார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1998 ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏறக்குறைய ஒரு 25 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த 25 வருஷமாக நிறைய நோயாளிகளை நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வெற்றி நடை போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் டாக்டர். இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஹாஸ்பிட்டலோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னது டாக்டர்? இப்போ அந்த சிகிச்சை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ சித்தா அப்படின்னா சித்தா மட்டும் இருக்கும், ஆயுர்வேதா அப்படின்னா ஆயுர்வேதா மட்டும் இருக்கும், நேச்சுரோபதி அப்படின்னா அது மட்டும் இருக்கும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவில் சித்தா, யோகா, நேச்சுரோபதி, ஆயுர்வேதா இந்த 3 சிஸ்டம் வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறதுனால இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து நாங்களே செலக்ட் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, இந்த பேஷண்ட்டுக்கு சித்தா பொருத்தமானதா, யோகா பொருத்தமானதா, ஆயுர்வேதா பொருத்தமானதான்னு நாங்களே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மருந்தை தேர்வு பண்ணி கொடுக்கறதுனால பேஷண்ட்டுக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நல்லா குணமாகறாங்க. அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. கண்டிப்பாக டாக்டர். சூப்பர். இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே இங்கிலீஷ் மருந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது அலோபதி. அந்த அலோபதி மருந்தை யூஸ் பண்ணுறவங்க நம்மளுடைய மூலிகை மருந்தை வந்துட்டு யூஸ் பண்ணலாமா டாக்டர்? இதனால் ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் வரும்? கண்டிப்பாக. அதாவது இது வந்து ஒரு சின்ன புரியாத நிலை இருக்குது. அதாவது ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு. இப்போ நம்ம சித்தா மருந்து அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவில் செய்யக்கூடிய பொருள்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வெந்தயம், பெருங்காயம்னு இது எல்லாம் தான் சித்தா மருந்து இருக்கக்கூடியது. இந்த சித்தா மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு தனியாக வந்து இங்கிலீஷ் மருந்துக்கும் இதுக்கும் என்னமும் சம்மந்தம் இருக்குமா, என்னமும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு எந்த விதத்துலையும் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் அலோபதி மருத்துவம் அப்படிங்கிறது வேறு, நம்ம சித்தா மருந்து அப்படிங்கிறது வேறு. அதனால் இதுக்கும் அதுக்கும் எந்த பக்க விளைவும் இருக்காது. அதனால் எந்த இங்கிலீஷ் மருந்துக்கு எந்த நோய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கவங்களும் சித்தா மருந்துகளை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சித்தாவும் எடுக்கலாம், ஆயுர்வேதம் எடுக்கலாம், டாக்டரோட பரிந்துரையோட கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். கண்டிப்பாக டாக்டர். ஏன்னா நிறைய பேர் பேஷண்ட் அதை தான் பயப்படுறாங்க. நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோமே, சடனாக வந்துட்டு மூலிகை ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயத்திலேயே வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சில பேர் என்னன்னா, இப்போ வீட்டில் வந்து ஒரு பிரியாணி போட்டு சாப்பிடுவோம். அந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு எல்லாமே வந்து இஞ்சி, பூண்டுலேருந்து எல்லாம் சேர்த்துருப்போம், மசால் பொடியும் சேர்த்துருப்போம். இப்போ அதில் வந்து சித்தாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மருந்துகள் அதில் இருக்குது. ஆனால் அதை சாப்பிடும்போது, பிரியாணி சாப்பிடும்போது நமக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கலாமா, இதில் சித்தா மருந்து இருக்குங்கிற பயம் இல்லை. நமக்கு வந்து இந்த உணவு நல்ல டேஸ்ட்டு அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை மறந்துடுறோம். ஆனால் ஒரு டாக்டராக நான் வந்து ஒரு மருந்து எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து சார் நான் அலோபதி மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த மருந்தோட இதை சேர்த்து சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் எப்படி நீங்கள் பிரியாணி சாப்பிடையில தைரியம் சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி நம்ம மருந்தும் தைரியமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக டாக்டர். ஒரு அழகான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க நம்மளுடைய மக்களுக்கு. அதாவது நம்ம அலோபதி மருத்துவத்துக்கும் நம்மளுடைய ஹெர்பல் மருத்துவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் டாக்டர்? அதாவது அலோபதி மருத்துவம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்டம்ஸ்க்கான ஒரு நோய், அதாவது மருந்து. இப்போ ஒரு நோயினுடைய சிம்டம்ஸ், அதனுடைய அறிகுறி வெளிப்படும். அந்த நோயினுடைய அறிகுறியை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த அலோபதி மருத்துவம். இந்த சித்தா மருந்து அப்படிங்கிறது நோய்க்கான காரணத்தை பார்த்து அந்த நோயினுடைய காரணத்தை சரி பண்ணுறது, இந்த ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதயம் இருக்குது அப்படின்னா இதயத்தில் பலவிதமான நோய்கள் இருக்குது. இப்போ இதயத்தினுடைய தசைகள் செயலிழப்பு, அதை வந்து அந்த கார்டியோ டிஸ்டர்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதய இரத்த குழாய்கள் அடைப்பு இருக்குது. இப்படி பலவிதமான அந்த நோய்களுக்கு அலோபதி மருத்துவத்தில் என்னென்னா, அதுக்கு பதிலாக அந்த இப்போ இரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா இரத்த குழாய் விரிகிறதுக்கு மருந்து இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இரத்த குழாய் அடைப்பை கரைக்கிறதுக்கு மருந்து இருக்கும். அந்த தசை செயல்படலைன்னா தினமும் ஒரு மருந்து சாப்பிட்டு அதை தூண்டுறதுக்கு மருந்து இருக்கும். நம்ம இதில் அந்த செயலை கொடுக்கறதுக்கு மருந்து இருக்கும். அதனால் அது வந்து ஒரு நோய்க்கான அறிகுறியை மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அலோபதி.
சித்தா அப்படிங்கிறது நோய்க்கான காரணத்தை சரி பண்ணுறதா இருக்கும். அதனால் சித்த மருத்துவம் லேட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. லேட் இல்லை, அது நோயினுடைய காரணத்தை சரி பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட நாளில் இதை குணப்படுத்தலாம். அலோபதி மருத்துவத்தில் இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்கிறதுனால லைஃப் லாங் மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அதனால் அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணால் சித்த மருத்துவம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ அலோபதி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி தனித்தனி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்மளுடைய ஹெர்பல் மருத்துவத்தில் நம்மளுக்கு தனித்தனியாக டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறீங்க? அதாவது மருத்துவம் அப்படின்னாலே ஒரு பொதுவானது தான். இப்போ அலோபதியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஞ்ஞான மருத்துவமாக அதை மட்டும் அவங்க நினச்சிக்கிட்டு அதில் தனித்தனி துறைகளை அமைச்சு பெரிய அளவு போகிறாங்க. நம்ம இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி இந்த மாதிரி பிரிவுகளில் இருக்கும். இதுதான் பிரிவு. ஆனால் இதில் ஒவ்வொரு டாக்டரும் எல்லா நோய்க்கும் மருந்து கொடுக்கக்கூடியதாக தான் படிப்பாங்க. இதில் கண் நோய் தனி, பல் நோய் தனி, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறது இல்லை. இதில் எல்லா விதமான நோய்களுக்கும் இதிலேயே பார்க்கக்கூடியது இருக்கும். அதனால் அலோபதியில் மாதிரி தனித்தனி இதெல்லாம் இருக்காது. இதில் எல்லா நோய்க்குமே மருத்துவர்கள் பார்ப்பாங்க. நம்ம மருத்துவமனையில் சித்தா டாக்டர் இருக்காங்க, ஆயுர்வேதா டாக்டர் இருக்காங்க, நேச்சுரோபதி யோகா படித்த டாக்டர் தனியாக இருக்காங்க. அதனால் எல்லா விதமான இதுக்கும் அவங்களே எல்லா டாக்டர்களையும் ஆலோசனை பண்ணி சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஒரு நல்ல விஷயம் டாக்டர், சூப்பர். அதான் இப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த பகுதியிலேருந்து நோயாளிகள் பார்க்குறாங்க டாக்டர்? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சிகிச்சைக்கு வர்றாங்க. அண்டை மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி பக்கத்து மாநிலங்கள்லேருந்தும் சிகிச்சை எடுத்தாங்க. இப்போ சமீப காலமாக பக்கத்து நாடுகள், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, இது அந்த மாலத்தீவு, குவைத்து இந்த மாதிரி பக்கத்து நாடுகள்லேருந்தும் சிகிச்சை எடுக்கிறாங்க. ரொம்ப பாப்புலரான ஹாஸ்பிட்டல் டாக்டர். ஓகே, அதாவது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் இங்கே மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு எங்கெங்க இருக்கு? அதாவது இது ஹெட்டு, இங்கே தான் தலைமை. ஏன்னா இது நான் பிறந்த ஊர். இந்த இடத்துல இந்த மருத்துவமனையை தொடங்கினோம். இங்கே 98 தொடங்கின இந்த மருத்துவமனை இப்போ சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி முக்கிய நகரங்களில், தமிழ்நாட்டில் முக்கியமான நகரங்களில் எல்லா இடத்துலையுமே நம்ம பிரான்ச் வந்துட்டுருக்கு. இன்னும் சில இடங்களில் இல்லாத நகரங்கள்லேயும் பிரான்ச்சுகளை போட்டுட்ருக்கோம். அதனால் விரைவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதியிலையும் நம்ம மருத்துவமனையுடைய சேவை எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கிற மாதிரி கொண்டு வரும். கண்டிப்பாக டாக்டர், அது கண்டிப்பாக விரைவாக அது நடக்கும். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூலிகை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மூலிகை ட்ரீட்மெண்ட் நம்ம வெளியிருந்து அந்த மருந்தெல்லாம் வாங்குகிறோமா இல்லை நம்மளே சொந்தமாக தயாரிக்கிறோமா டாக்டர்? அதாவது நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா நாங்களே மருந்து கம்பெனி வச்சுருக்கோம். அதாவது மதுமதிஸ் போகர் ஹெர்பல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். இந்த மதுமதிஸ் போகர் ஹெர்பலில் தான் நம்ம ஹாஸ்பிட்டல்களுக்கு, நம்ம பிரான்ச்சுகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையான மருந்துகள் தயாரிக்கிறோம். இதில் நாங்களே மருந்து தயாரிக்கிறதுனால முறையான மருத்துவர்களை வச்சு முறையான மூலிகைகளை தேர்ந்தெடுத்து எல்லாத்தையுமே என்னுடைய கண்காணிப்பு இல்லாமல் எதையுமே செய்ய விட மாட்டேன். அதனால் எல்லாமே என்னுடைய கண்காணிப்பில் எல்லா மருந்துகள் தேர்ந்தெடுக்கிறது, மருந்துகள் ஃபினிஷிங் ஆகும்போது நான் தான் நேரடியாக பார்த்து முடிவு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுனால மருந்துகள் தரமாக நாங்களே தயார் பண்ணி கொடுக்குறோம். அதனால் பலவிதமான கொடிய நோய்கள், இந்த கிட்னி ஃபெயிலியர், இதயம் சம்பந்தமான நோய்கள், கல்லீரல் பாதிப்பு, தண்டுவடம் பாதிப்புன்னு சொல்லி இந்த அலோபதி மருத்துவத்தில் நிறைய தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்னு சொல்லி கைவிடுற நோய்கள் எல்லாமே நாங்கள் ஈஸியாக குணப்படுத்துறதுக்கு காரணம் நம்ம மருந்துகள் நாங்களே தயாரித்து கொடுக்கறதுனால தான். சூப்பர். அதாவது இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு மூலிகை ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த மூலிகையெல்லாம் எங்கேருந்து டாக்டர் கிடைக்குது? இப்போ இந்த மூலிகைகள் நமக்கு மலைப்பகுதிகள்லேயும் கிடைக்கும், நம்ம தரைப்பகுதியிலையும் விளையும். அதனால் இதில் பெரும்பான்மையான மூலிகைகளை வளர்க்குறதுக்காக நாங்கள் ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் மூலிகை பண்ணை அமைச்சு அதில் தேவையான மூலிகைகளை நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். இது போக நம்ம வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சில மூலிகைகள்லாம் நம்ம தனியாக மதுரையில் சில இடங்களில் நமக்குன்னு தனியாக கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, அங்கே வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ கில்ஸ் ஏரியாவில் தானே நம்ம மூலிகை செடியெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நிலப்பகுதி, அதாவது விவசாய நிலத்திலலாம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. அதாவது மலைகளில் வளரக்கூடிய மூலிகைகள்னு தனியாக இருக்குது,
தரைப்பகுதியில் வளரக்கூடிய மூலிகைகள் தனியாக இருக்குது. மலைப்பகுதியில் விளையக்கூடிய மூலிகைகளை விட தரைப்பகுதியில் விளையிற மூலிகைகளுக்கு வந்து நல்ல சக்தி இருக்கும், பவர் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் நம்ம மருத்துவத்தை தான் விரும்பி நம்ம தமிழ்நாட்டை வந்து சிகிச்சைக்கு வருவாங்க. அதனால் இப்போ என்கிட்டயே பாருங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து என்கிட்ட சிகிச்சை எடுக்கிறவங்களா இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்து தரைப்பகுதியில் இருக்க மூலிகைகளுக்கு நல்ல பவர் இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால. அதனால் இந்த தரைப்பகுதியில் இருக்க மூலிகைகள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாலெல்லாம் நம்மளுடைய ஒரு கலை மாதிரி முளைக்கிறது தான். அதாவது விவசாய நிலங்களில் கலையாக முளைக்கிறது தான் ஒரு மூலிகை. இது வேறு ஒன்றும் பெருசாக ஏதோ எங்கேயோ பிடுங்கிறது இல்லை. இப்போ இந்த களைக்கொல்லி வந்து எல்லா இடத்துலையும் அடித்து அதை கலையை அழிக்கிறதுனால இது கலை அழிக்கிறோங்கிற பேரில் மூலிகைகளை நிறைய அழிக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு மிக அவசியமான மூலிகைகள் அழிஞ்சு போகும்போது அவங்களுக்கு மிக தேவைன்னு வரும்போது அதை தேடி அலைஞ்சாலும் கிடைக்காது. அப்போ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது இதை எச்சரிக்கையாகவே வச்சுக்கலாம். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து களைக்கொல்லி அடிக்கிறத விட களை வெட்டுறதே பெட்டர்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சவரை மூலிகைகளை அழிக்காமல் இருக்கிறது நமக்கு இறைவன் கொடுத்த வரம், அதை அழிக்கக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய டெக்னீஷியன் வந்தனால அந்த களைக்கொல்லி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக. ஓகே டாக்டர், சூப்பர். அதாவது நீங்கள் இப்போது நிறைய பகுதியிலேருந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதிகமாக எந்த மாதிரி நோயாளிகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க டாக்டர்? ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது நம்ம ஆரம்பத்துலேருந்து எல்லா நோய்க்கும் பார்க்குறோம். நம்ம சித்த மருத்துவம்னு எடுத்துட்டாலே எல்லா நோய்க்குமே சிகிச்சை அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போ அலோபதி மருத்துவத்தில் வந்து சில நோய்களுக்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மருத்துவத்தில் சித்தர்கள் வந்து எந்த நோய்க்கும் தீர்வு இல்லைன்னு எழுதுனதில்லை. அதனால் எல்லா நோய்க்குமே கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அதனால் எல்லா நோய்க்குமே சிகிச்சை கொடுக்குறோம். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த இதய நோயாளிகளும் சிறுநீரகம் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, கேன்சர், தண்டுவடம் பாதிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இதில் நாங்கள் நிறையா பேஷண்ட்டுகளை இதை ஸ்பெஷலாக எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருக்குது. எல்லாருமே இங்கே வந்தவங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு இறைவனுடைய கருணை. கண்டிப்பாக டாக்டர், கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆசிரமம்னு போட்டிருந்துச்சு. இந்த ஆசிரமம் மட்டும்தான் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் நம்மளோட ஹாஸ்பிட்டல் இருக்குது? அதாவது ஆசிரமம் அப்படின்னாலே அதுக்குள்ளே நிறையா ஒரு கூட்டு தொகுப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம இதில் வந்து சிகிச்சை, இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறோம். இப்போ நோய் வர்றதுக்கு முன்னால் தடுக்கிறதுக்கு நம்ம மருத்துவமனையில் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தினமும் யோகா பயிற்சி கொடுக்குறோம். இந்த யோகா பயிற்சி வந்து இலவசமாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம வந்து அதுக்கு ஒரு தனி கட்டணம் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதே மாதிரி பாருங்கள், மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாளும் இயற்கை வாழ்வியல் பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வராமல் நம்ம எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சியில் அவங்க வந்து இயற்கை உணவுகள் சமைக்கிறது, இயற்கையாக எப்படி சாப்பிட்றது, இயற்கையோடு எப்படி வாழ்கிறது, நோய் வராமல் எப்படி ஆரோக்கியமாக நீண்ட நெடுநாள் வாழ்கிறது, நோய் வந்தவங்க எப்படி அந்த நோயை முழுசாக குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து பல விஷயங்களை அதில் கற்றுக் கொடுக்குறோம். இதில் நம்ம இதில் வந்து ஆன்மீகம் சம்மந்தமாகவும் நிறையா கற்றுக் கொடுக்குறோம். அதனால் இதில் வந்து அதனால தான் இதை வந்து ஒரு கூட்டு தொகுப்பாக சொல்கிறதுனால அதை மதுமதி மூலிகை யோக வைத்திய ஆசிரமம்னு அதை போட்டிருக்கோம். கண்டிப்பாக டாக்டர். அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க டாக்டர். இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ், அதாவது வெயிட் அதிகமாகிறது, இதனால் நிறைய பிரச்சனை வருது. இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உணவு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதாவது நமக்கு மனிதன் இந்த பிறவி அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு நினைக்கணும். எத்தனையோ பிறவிகள் பிறந்திருக்கிறோம், அது நமக்கு தெரியாது. இந்த பிறவியில் வாழ்கிறோம், இனி என்ன ஆக போகிறோம்னு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது, என்ன செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், என்ன படிக்கிறோம் என்னங்கிறதெல்லாம் நம்ம 2வது விஷயமாக வச்சுட்டு உணவில் முக்கிய கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இந்த 7ஆம் அறிவு படத்தில் சூர்யா வந்து அந்த சீனாக்காரன்ட்டு தப்பிச்சு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். இன்றைக்கி அவன்கிட்ட தப்பிச்சு வந்ததே பெரிய வீரம்ங்கிறது ஆகிப்போச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம
நோய் இல்லாமல் வாழ்கிறதே மிகப்பெரிய அறிவு அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத 100% எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சில பயிற்சிகள்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லோரும் அதில் கலந்துக்கிட்டு பயனடையணும். அதனால் இந்த தேவையில்லாத இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த நூடுல்ஸு, இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த கலாச்சார உணவுகளை எல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்றது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை, சிறுதானிய உணவுகள், கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை, சாமை, வரகு, இது மாதிரி உணவுகளை தினமும் ஒரு நேரம் உணவாவது சேர்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா ஃபைபர் இருக்குது, நிறையா புரோட்டீன் இருக்குது, தேவையில்லாத கொழுப்பு இருக்காது. அதனால் இது மாதிரி நல்ல நல்ல ஒரு உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுனால நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல உடல் அமைப்பு, இது மாதிரி நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம நன்மை பயக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யணும். அதுதான் முக்கியம். கண்டிப்பாக டாக்டர். இப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டலில் யோகா கிளாஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. யோகா வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து சொல்லுங்க டாக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள் வாழ்கிறதுல 100% பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உடற்பயிற்சியில் நடைப்பயிற்சியிலேருந்து நம்ம ஜிம்முக்கு போகிறதுலேருந்து எல்லாமே அதில் அடங்கும். ஆனால் இதில் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம மனிதர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நகர்ந்து போகிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறது தான். இது ஒரு பெரிய பயிற்சியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் எந்த பயிற்சியும் செய்யாமல் சும்மா இருக்கிறவங்களை விட நடைப்பயிற்சி செய்கிறவங்க கொஞ்சம் மேலே அப்படின்னு வச்சுக்கலாம். இது அடுத்து எடுத்துட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உடலுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக இந்த ஜிம்மு இந்த மாதிரி சில விஷயங்களில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மையங்களில் போய் அது இதை விட கொஞ்சம் அடுத்த படி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல், மனம், ஆன்மா அப்படின்னு சொல்கிறது. இந்த உடலையும் மனத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் ஒருங்கிணைச்சு நம்ம உடம்பையும் பாதுகாக்கும், நம்ம ஆன்மாவையும் அழியாமல் காக்கும், நம்மளுடைய ஆயுளை நீண்ட நாள் கொண்டு போகும். அப்படி ஒரு விஷயந்தான் இந்த யோகா. இப்போ இதில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போனீங்கன்னா நம்ம ஆர்ம்ஸை டெவலப் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு பயிற்சி மட்டும் எடுப்போம். இப்போ வயிறை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பயிற்சி எடுப்போம். தை மசில், தொடையை மட்டும் பெருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பயிற்சி. இப்படி தனித்தனியாக நம்ம பயிற்சி எடுத்து பண்ணுவோம். பட் யோகா பொறுத்தளவில் ஒன்றுமே இல்லை. யோகான்னு பண்ணிங்கன்னா நம்ம உடம்புடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு அது தானாக அமைஞ்சிடும். அதனால் நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே பர்ஃபெக்டாக அதான் அமைஞ்சிக்கிடும். நம்ம எந்த தசைகளையும் கூட்டணும் குறைக்கணும்னு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அதுதான் யோகாங்கிறது. ஒரு பெரிய இறைவன் நம்ம கொடுத்துருக்க வரம். இதை எல்லாரும் இன்றைக்கி உலக நாடுகள் பூரா எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் உருவான இந்த யோகா இன்றைக்கி நம்மளுக்கே இது ஒரு கேள்விக்குறியாக இன்னும் நமக்கு தெரியாமல் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. இருந்தாலும் எல்லாருமே யோகா மேலே ஒரு கவனம் செலுத்தணும். அந்த கவனம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அது மூலம் நீங்கள் நிறைய யோகாவை கற்றுக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் சொல்லிட்டீங்களே, கண்டிப்பாக நம்மளுடைய மக்கள் வந்துட்டு அதை பின்பற்றுவாங்க. மகிழ்ச்சி. இப்போ வந்துட்டு நம்மளுடைய கொடிய நோய்கள்லாம் நம்மளுடைய நாட்டை தாக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபைனலாக நீங்கள் நம்ம மக்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது எந்த கொடிய நோய் வந்தாலும் சரி, புது புது நோய்கள் வந்தாலும் சரி, பழங்காலத்து நோய்கள் வந்தாலும் சரி. இப்போ பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்த அம்மை நோய் வரும்போது உலகத்தையே ஆட்டி படைச்சது. அப்போ உலகத்தெல்லாம் ஆட்டி படைச்ச அந்த நோய் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே முளைகிறதுக்கு கொஞ்சம் பயந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வேப்பிலையும் மஞ்சளும் தான், வேறு ஒன்றும் இல்லை. வேப்பிலையும் மஞ்சளை வச்சு நம்ம பேய் விரட்டுவோன்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க. அது இங்கே நோய் விரட்டுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி பண்ணி அன்னைக்கு அந்த அம்மை வராமல் தடுத்தாங்க. இப்போ உலகத்தையே ஆட்டி படைச்ச இந்த கொரோனா தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துச்சு, வர்றதுக்கு பயந்துச்சு. ஏன்னா அப்போ உடனே கபசுர குடிநீரை கையில் எடுத்தோம் ஆரம்பத்தில். பிறகு குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த கபசுர குடிநீரை ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டோம். அதுக்கு பிறகு தான் நிறைய பேர் வந்து அதில் பாதிக்கப்பட்டாங்க. அதுலேயும் அந்த டயத்துலேயும் பாதித்தவங்க கூட கொரோனா அந்த கபசுர குடிநீர் எடுத்து சாப்பிட்டவங்க நல்லா தான் இருந்தாங்க, நல்லா ஆரோக்கியமாயிட்டாங்க. அதனால் எத்தனையோ ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன இந்த கபசுர குடிநீர் வந்து இன்றைக்கி வந்து கொரோனாவை சரி பண்ணுதுன்னா
இது மாதிரி என்ன விதமான வைரஸ் வந்தாலும் சரி, எத்தனை விதமான புது புது நோய்கள் வந்தாலும் அதுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. அதனால் நம்ம இந்த மூலிகைகளை அழிக்கிறதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மூலிகை அழிக்கக்கூடாது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வீட்டுக்கு வேப்ப மரம் வைக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி வேறு மரங்கள், இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த மரங்கள் எல்லாம் வீட்டுக்கு நிழலுக்காக வைக்கிறாங்க. மரம் வைக்கிறதோட நோக்கம் நிழலுக்காக மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய பயன் மருத்துவ பயன்தான். அதனால் வேம்பு, புங்க மரம், இந்த அரச மரம், அதாவது பூவரச மரம் இருக்குது, பூவரச மரம், வாகை மரம், இது மாதிரி மரங்கள்லாம் நம்ம முன்னால் வச்சுருப்பாங்க வீட்டு முன்னால். அவங்க வீட்டுக்கு ஒரு நோயினா உடனே அந்த மரத்தில் இருக்க இலையை பறித்து ஒரு மருந்து செஞ்சு சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள மரங்களை எல்லா வீட்டு முன்னாலே வளர்க்கணும். நிறைய மூலிகை செடிகளை வீட்டுக்கு வளங்க. ஒரு சின்ன ஒரு இதுனா கூட ஒரு டாக்டர் தேடி போகிறத விட இந்த மூலிகையை பயன்படுத்தி பயனடைங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக டாக்டர், நம்மளுடைய மக்களுக்காக இவ்வளோ ஒரு அழகான விஷயத்தெல்லாம் நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் டாக்டர். கண்டிப்பாக மக்களே, நீங்கள் நம்மளுடைய டாக்டரை பார்க்கணுன்னா நம்மளுடைய நாகலாபுரத்தில் இருக்கிற மதுமதி மூலிகை ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப அழகான விஷயத்தெல்லாம் நம்ம டாக்டர் நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அழகாகவே போயிட்டு இருந்துச்சு டாக்டர். இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக நீங்கள் செலவழித்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்த ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பேட்டியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் விஜய் நித்யா. இவங்க உங்கள் டாக்டர் சி ராமசாமி, சேர்மன். நன்றி டாக்டர். தேங்க்யூ. மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனை கடந்த 25 ஆண்டுகளாக நோய்களை நிரந்தர குணம் பெறச் செய்து நோய்களை வராமல் வாழ வழி சொல்லும் தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவமனை. இங்கு சித்தா, ஆயுர்வேதா, அக்குபங்சர், மூலிகை, யோகா, இயற்கை மருத்துவம், பிசியோதெரபி சிகிச்சைகள் தனித்தனி பிரிவுகளில் தரமான முறையில் அளிக்கப்படுகிறது. நோய்கள் நாடி பரிசோதனையிலும் இரத்த பரிசோதனையிலும் கண்டறியப்படுகிறது. இங்கு வழங்கப்படும் அனைத்து மருந்துகளும் எங்களின் சொந்த தயாரிப்புகள் மட்டுமே. இவை அனைத்தும் GMP மற்றும் ISO தரச்சான்று பெற்றவைகள். ஆங்கில மருந்துகளுடனும் பயன்படுத்தலாம். பத்தியமோ பக்க விளைவோ இல்லை. பக்கவாதம் வந்தவர்கள் 20 நாளில் நடக்கலாம். தண்டுவட பாதிப்பு, ஸ்பாண்டிலோசிஸ், L4, L5 and any disc bulge, நரம்பை அழுத்துதல், அறுவை சிகிச்சையின்றி முழு குணம் பெறலாம். 2 சிறுநீரகம் செயலிழந்தாலும் டயாலிசிஸ் செய்யாமலே யூரியா, கிரியாட்டினினை குறைத்து சிறுநீரகத்தை செயல்பட செய்து நிரந்தர குணம் பெறலாம். சர்க்கரைக்கு மாத்திரைகள் மற்றும் இன்சுலின் போடுவதை நிறுத்தி மாத்திரைகள் ஏதுமின்றி வாழலாம். மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுபடியும் வராமல் அடைப்பை நீக்கி நிரந்தர குணம் பெற செய்கிறோம். ஆண்கள் மற்றும் பெண்கள் குறைபாடுகளை நீக்கி விரைவில் இயற்கையாகவே கருத்தரிக்க செய்கிறோம். மூட்டுவாதம், முடக்குவாதத்திற்கு பக்க விளைவுகள் மிக்க வலி நிவாரணி மாத்திரைகளை நிறுத்தி நிரந்தர குணம் பெற செய்கிறோம். இதேபோல் மூலம், பௌத்திரம், ஆஸ்துமா, சைனஸ், விடாத தலைவலி, தோல் நோய்கள், தைராய்டு, உடல் பருமன், தூக்கமின்மை, மூட்டுவலி, இடுப்பு வலி, கழுத்து வலி போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் நிரந்தர குணம் பெற செய்கிறோம். மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனை, பாலகிருஷ்ணாபுரம் விளக்கு, நாகலாபுரம், தேனி. முன்பதிவு பெற 7826999905. எங்கள் கிளைகள் ஆண்டிப்பட்டி, சின்னமனூர், கடமலைக்குண்டு, போடி, பெரியகுளம், வத்தலகுண்டு, உசிலம்பட்டி.